சிங்கப்பெண் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றது தான் காமிக்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சாப்பரு. ஸோ வேலைக்கு போகிற லேடிஸு எல்லாருக்குமே கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிற லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே டைம் சேவ் ஆகணும்னா நான் இந்த சாப்பரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அமிச்சாங்க. ஒரு 2 டேஸ்லேயே கிடச்சிடுச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1800. இதோட பிராண்ட் நேம் வந்து இன்அல்சா. நான் அமேசானில் செக் பண்ணும்போது எதுக்கு வந்து நிறைய வாரண்ட்டி இருக்குன்றதை பார்த்து நான் வாங்கினேன். ஆராய்ச்சி பண்ணி வாரண்ட்டி இருக்குது, ப்ளஸ் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், ப்ளஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்க ப்ராடக்டாக பார்த்தேன். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அமேசானில் போய் எலக்ட்ரிக் சாப்பர் அப்படின்னு சொன்னாலே இது கிடைக்கும். இது பிராண்ட் வந்து இன்அல்சா. இது வந்து 2 மோடில் இருந்தது. ஸோ இதுதான் இந்த ஓவரான இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்ஸ் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. சேஃப்டியாக எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சாப்பர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட்டிங்கில் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ என்னோடய டைமை வந்து நான் வெஜிடபிள்ஸ் கட்டிங்லேயே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாப்பர் நான் வாங்கினேன். இந்த சாப்பரில் பார்த்திங்கன்னா எல்லா காயும் கட் பண்ண முடியாது. இங்கிலீஷ் காய் மட்டும்தான் கட் பண்ண முடியும். கத்திரிக்காய் அதெல்லாம் கட் பண்ண முடியாது. ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் 2 பிளேட் கொடுத்துருக்காங்க. டபுள் பவர் மோடு இருக்குது. 2 பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது என்னென்ன இருக்குங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. இது கூடவே இந்த வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாரண்ட்டி டேட்டை நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம அமேசான்லேயே சொன்னோம்னா, நம்ம எப்போவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் அமேசானில் கஸ்டமர் கேரில் ஃபோன் பண்ணி கேட்டால் நம்மளுக்கு வந்து இது வந்துடும். இது எப்படி யூஸ் பண்ணுறது, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்னென்னு, மெயின் புல்லட் ஐநாக்ஸு மெயின், அதுக்கப்புறமா வந்து கீழே சாப்பர் ஜாரு, அதுக்குள்ளேயே அந்த ஜார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணணும். இதில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைடில் எவ்வளோ ml அந்த மாதிரிலாம். இதுக்குள்ளே வந்து சேஃப்டியாக இந்த மாதிரி கார்ட் போர்ட்ஸ் அப்புறம் தெர்மாக்கோல்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாடி இருந்து இதை ஃபிட் பண்ணுறது எப்படின்றது நானும் இனிமேல் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே வந்து பிளேடு வைக்கிற மாதிரி இருக்குது. இது மேலே வந்து இது மோட்டாரு, இதுலேருந்து தான் நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஆகும் போல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கட்டிங்க்கு, செகண்ட் ஸ்பீடில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பியூரி, அப்புறம் ரொம்ப இதுவாக அரைக்கிற மாதிரி ஒரு பதத்துக்கு இருக்கிறதுக்கு வந்து செகண்ட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி தான் செட் பண்ணும் போல் இருக்குது. நம்ம செட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீட் 1, ஸ்பீட் 2. இதுக்காக தான் நான் மெயினாக இந்த ப்ராடக்ட் வாங்கின ரீசனு. நம்மளுக்கு வாங்குறோம் டபுள் பர்பஸாக இருக்கும் அப்படின்னு தான் வாங்கினேன். ஃபுட் ப்ராசஸர் வாங்க முடியல, நம்மளுக்கு அதுக்கு பதில் இடம் அடைக்குதுன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேடு இருக்குது. இது ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளேடை வந்து சேஃப்டி ப்ரூஃபில் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்தோடனே கை வெட்டிடுன்றதுக்காக. இந்த பிளேடை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது, நம்மளுக்கு கை வெட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த பிளேடு வச்சாச்சு, இதுக்கு மேலே வச்சாச்சு, இதுக்கு மேலே வச்சு அவ்வளோதான். நம்ம செட்டிங் ஓவராலாக முடிஞ்சு போச்சு. இது வந்து நான் அந்த யூசர் மேனுவலில் பார்த்து பண்ணேன். நம்மளுக்கே ஓரளவுக்கு அந்த பிக்சரை பார்த்து ஐடியா வரும். இதை வச்சு பார்த்தாச்சு. இப்போ நம்ம கிச்சனில் நம்ம கேரட்டை வந்து உங்களுக்கு பொரியல் மாதிரி பண்ணி காமிக்கிறேன், பியூரி மாதிரியும் பண்ணி காமிக்கிறேன். கேரட்டை வந்து நல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் காய் எல்லாமே கேரட்டு, அடுத்தது பீட்ரூட்டு, கோஸு, இது எல்லாமே கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ பியூரி, அப்புறம் வந்து இங்கிலீஷ் காய்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லை, நம்ம சொரக்காய் அந்த மாதிரி காயும் கொஞ்சம் பெருசாக கூட்டுக்கு நறுக்கிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ 1 ஸ்பீடில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ 1 ஸ்பீடில் வச்சாச்சு. 1 ஸ்பீடில் வச்சா எப்படி கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து 8 செகண்டுக்கு மேலே ஓட விடக்கூடாதுன்றாங்க. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே அது சூப்பராக சாப் ஆகிடுது. நான் கொஞ்சம் விட்டு இது வந்து நான் வந்து எடிட் பண்ணல இந்த வீடியோவை. நான் உங்களுக்கு அப்படியே லைவ் ஆஸ் இட் இஸ் காமிக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் வச்சுருக்கேன்ட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா பிரேக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 செகண்டில் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஓட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ஓட்டும் போது நம்மளுக்கு எந்த மாதிரி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பொரியலுக்கு, ஒரு கிரேவிக்கு, ஒரு குருமாக்கு அந்த மாதிரி உண்டான சாப்பிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் ஸ்பீடை பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வெங்காயம் போட வேண்டாம் தான் கேரட்டில் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுல ஆரம்பித்தேன். ஸோ கேரட்டில் போட்டு இப்போ கேரட் பியூரி கேரட் ஜூஸ் குடிக்கிறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது செகண்ட் ஸ்பீடுக்கு டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிறத லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். கடன்னு ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு அவர் பாட்டுக்கு. அதுவும் டூ செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸு நான் பிரேக் பண்ணி சுற்றினேன். ஏன்னா ஒரேடியாக போனால் நம்மளுக்கு மிஷின் இதாகிடும்ன்ட்டு நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாடி பார்ட்டு அவங்க கொடுத்தது கம்பெனிலேருந்து வந்தது கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும்னு நல்லா சோப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இது கிரைண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம செகண்ட் ஸ்பீடில் நல்லா ஓட விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பூ துருவலுக்கு பதம் கிட்டத்தட்ட நம்ம தேங்காய் பூவாக இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த டைமில் நம்மளுக்கு கேரட் ஜூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா டொமேட்டோ பியூரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டே பண்ணும் போது நம்ம கேரட் ஜூஸ் பண்ணால் என்னன்ட்டு எனக்கு ஐடியா தோணுச்சு. சரின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்போ கேரட் ஜூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே டைட் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்பீடில் ஓட விடுறேன். நல்லா நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ் ஒரு டைம்ட்டு ஸ்டாப் பண்ணி ஓட விட்டால் நல்லது. கண்டினியூஸாக இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கண்டினியூஸாக நம்ம ஓட விடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. சீக்கிரமாக 5 செகண்டுக்கு மேலே நம்ம கண்டினியூஸாக ஓட விட்டுட்டு இருந்தால் டேமேஜ் ஆகிடும். நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சாப் பண்ணுறது டக்குன்னு ஒரு வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஏற்கனவே எடுத்து வச்சேன். இப்போ வந்து நான் இதை போடுற போது வந்து நான் கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. எனக்கு டக்குன்னு வேகமாக குயிக்காக சமையல் முடியுது. இப்போ பாருங்கள் தனியாக வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் கலந்து நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஜூஸை வடிகட்டிக்கலாம். அடுத்தது நான் வெங்காயம் தக்காளி அரைக்கிறதுக்கு காமிக்கிறேன். வெங்காயத்தை வந்து 2 வெங்காயம் போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த வெங்காயம் சைஸ் வாரியாக கட் பண்ணுதுங்க. இது நம்ம பெருசாக வேணும்னா குழம்புக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக பிடிக்கிறவங்களுக்கு லைக் 1 செகண்ட் 2 செகண்ட்லேயே நம்ம இதை சோப் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஃபைனாக பொடியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 4 செகண்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே எடிட் பண்ணல, லைவ் வீடியோவை தான் காமிக்கிறேன். டோட்டலாக எத்தனை செகண்ட் வருதுன்னு பாருங்கள். 2 செகண்ட் ஆயிடுச்சு. பிரேக் எடுத்திருக்கேன். திருப்பி 2 செகண்ட்ஸு. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 செகண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னா ஃபைனாக ஸ்லைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒரு டொமேட்டோ கிரேவி பண்ணணும்னா டக்குன்னு நம்மளுக்கு வெங்காயத்தை கண் எறியாமல் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து கண்டிப்பாக 5 ஸ்டார் ரேட்டிங் தருவேங்க. அடுத்தது டொமேட்டோவை வந்து நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே தக்காளியை முழுசாக போட்டு பார்த்தா வரல, அதனால் 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ பாருங்கள் எத்தனை செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் கிட்டே ஓட விடுறேன். நல்லா ஃபைனாக சோப் ஆகுது. இது வந்து தக்காளியை கொஞ்சம் இன்னும் நிறையா ஓட விட்டால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த இது ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே இவ்வளோ நல்லா வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 100% உங்களுக்குலாம் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நெக்ஸ்ட்டு புதுமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். Until then, bye from Singapore. Bye.